60 வயது தாண்டிய தனுசு ராசிக்காரர்களுக்கு உடலில் அக்கறை தேவை. எஸ்பெஷலி கால் கவனமா பார்த்துக்கணும். அதே மாரி அப்பப்போ கொஞ்சம் தலை சுத்துற மாரியான சில நிகழ்வுகள் நடக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறது. கொஞ்சம் ஹீட்ட கலப்பும். ஸோ கொஞ்சம் ஃபீவரு, சளி, கோல்டெல்லாம் வராம பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி நெறைய குடிச்சிட்டே இருங்க. டீஹைட்ரேட் ஆகறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறது. கொஞ்சம் பிபி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சுக்கிரன், சந்திரன் அது கிராஸ் ஆகி வரும்போது, அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் செவ்வாய், சூரியன் இதெல்லாமே வந்து சூடாக்கக்கூடிய தன்மை. அப்போ ரத்தத்த சூடாக்கும்போது பிபி ஏழும். தேவையில்லாம அடுத்தவர்களுக்காக நம்ம டென்ஷன் ஆகும். அதனால அத மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். வழக்கம் போல இருக்கவே இருக்கு. மொபைல திறந்தா அத்தன பாட்டு. உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்குதோ போட்டு கேளுங்க. யாரு கேட்க போறா? சாமி பாட்டு புடிச்சா சாமி பாட்டு கேளுங்க. சரோஜினி தேவி பாட்டு புடிச்சா சரோஜினி தேவி பாட்டு கேளுங்க. யாரு கேட்க போறா? அதனால அமைதியா நீங்க அந்த பாட்டு கேட்டுட்டு அந்த புதன வேற மாரி ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா, தேவையில்லாம உங்கள பத்தி 4 பேர் பேசி நீங்க கொதிச்சு கொப்பளிச்சு டென்ஷன் ஆக மாட்டீங்க. ஓகே? ஒரு பிள்ளையா நான் தானே சொல்ல முடியும். அதனால 60 வயது தாண்டிய தனுசு ராசிக்காரங்க 55 வயசு தாண்டிச்சுனாலே இத கொஞ்சம் கடைபிடித்துக் கொள்ளுங்கள். மத்தபடி எல்லாமே ஏறுமுகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இனிதே மலர காத்திருக்கிறது.